Hi friends, last class la naam vandu complex exponential Fourier series உடைய அந்த coefficient உடைய properties நாம பார்த்தோம். அதனுடைய complex conjugate symmetry பார்த்தோம். அதனுடைய magnitude symmetric னு பார்த்தோம். அதனுடைய phase வந்து பாத்தீங்கன்னா odd function நாம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம complex exponential Fourier seriesல problem solve பண்ணலாம். So first வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா find the exponential Fourier series of rectangular pulse. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு rectangular pulse. ஒரு rectangular pulse உடைய Fourier series வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுவும் complex exponential Fourier series நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணியிருக்கோம். complex exponential Fourier series வந்து என்ன சொல்லுதுன்னா dn. ஸோ dnன்றது complex exponential Fourier series உடைய coefficient equal to 1 by t naught integral 0 to t x of t e power of minus jn omega t dt. இப்போ இதை நாம் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா dn equal to, ஸோ இந்த இடத்துல ஒரு சிக்னல் பார்த்தீங்கன்னா t/2 இங்கே ப்ளஸ் மைனஸ் t/2 ப்ளஸ் t/2 திருப்பி ரிப்பீட் ஆகுது. அப்போ டைம் பீரியட் இதான் வந்து உங்களுக்கு டைம் பீரியட். ஸோ இந்த டைம் பீரியட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, t0 தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஃபுல் டைம் பீரியடுமே சிக்னல் கிடையாது. சிக்னல் எங்கே இருக்குன்னா -τ/2 டு +τ/2 மட்டும் தான் சிக்னல் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இது உங்களுக்கு டைம் பீரியட் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் மாறாது. -τ/2 to +τ/2. ஏன்னா அங்கே மட்டும் தான் சிக்னல் இருக்குது. எவ்வளோ இருக்குது சிக்னல்? a டைம்ஸ் இருக்குது. a into e power of minus jn omega t dt equal to 1 by t naught. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா a வெளியே எடுத்துடலாம். a வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இன்டகிரேட் பண்ணுறீங்க. e power of minus jn omega t whole divided by minus jn omega minus τ/2 to plus τ/2. லிமிட் அப்ளை பண்ணுங்க. a by t naught e power of minus jn omega τ/2 minus e power of minus jn omega ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆகிடும், τ/2 whole divided by minus jn omega. இப்போது சால்வ் பண்ணுங்க. a by t naught, ஸோ a by t naught அப்படி போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மைனஸை நான் மேலே கொண்டு போயிடுறேன். அப்போ e power of 1 second, மைனஸை மேலே கொண்டு போயிடுங்க. அப்போ என்னாகும், e power of jn omega τ/2 minus e power of minus jn omega τ/2 கிடைக்கும். whole divided by jn omega கிடைக்கும். equal to a divided by ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். n omega வெளியே கொண்டு வந்துருங்க. n omega t naught ஒரு 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். e power of jn omega τ/2 minus e power of minus jn omega τ/2 ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ண, இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 2j equal to 2a divided by n omega t naught. ஸோ இது வந்து பாருங்கள், e power of j theta minus e power of minus j theta by 2, அதாவது e power of jx minus e power of minus jx by 2j இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா sin x நம்ம எழுதலாம். ஈக்குவல் டு, அப்போ இங்கே என்ன வரும், sin x. இந்த இடத்துல xன்றது என்னவா இருக்குது, n omega τ/2 இருக்குது. n omega τ/2 ஈக்குவல் டு, ஸோ இங்கே கவனிங்க, 2a டிவைட் பை n. இந்த ஒமேகாவை என்ன பண்ணுறோன்னா 2π/t0 நம்ம எழுதலாம். ஆக்சுவலாக இங்கே ஒமேகா நாட் வரும். எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒமேகா நாட் போட்டிங்கன்னா ஒமேகா நாட் ஒமேகா நாட் ஒமேகா நாட் ஒமேகா நாட் ஒமேகா நாட் போடலனாலும் தப்பு இல்லை, நீங்கள் டி போடுவீங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல டி கேன்சல் ஆகும். இந்த ஏற்கனவே என்ன இருக்குது,
டி நாட் இருக்குது, இங்கே ஒமேகா நாட். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது இங்கே சைன், ஸோ இங்கேயும் n டைம்ஸ் ஆஃப் 2 பை டி நாட், 2 பை டி நாட் இன்ட்டு tau by 2 சைனில் இந்த 2 கேன்சல், இந்த டி நாட் கேன்சல், ஈக்குவல் டு a டிவைட் பை n பை sin 2 கேன்சல் n பை tau by டி நாட். ஸோ இதுதான் நம்மளுடைய dn. ஸோ dn அதாவது ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட், நம்ம காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பென்ஷியல் ஃபோரியர் சீரிஸோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஈக்குவேஷனை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறோம் பாருங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிங்க்குக்கு நம்ம பண்ணுறோம். ஏன்னா சிங்க்ன்றது என்ன சொல்லுதுன்னா, சிங்க் இது வந்து ஒரு பல்ஸ், சிங்க் பல்ஸ் வந்து கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னல். அதனால் நம்ம இங்கே வந்து சிங்க்குக்கு மாற்றுறோம். ஸோ சிங்க் ஆஃப் பை லேம்டா, சாரி சிங்க் ஆஃப் லேம்டான்னு இருந்துச்சுன்னா sin பை லேம்டா ஹோல் டிவைட் பை பை லேம்டா. ஸோ இந்த ஃபார்மெட்டுக்கு நான் இது கொண்டு வரணும். சைன் இருக்குது, sin பை ஆஃப் n tau by t நாட் இருக்குது. அப்போ கீழே வந்து n tau by t நாட் நான் கொண்டு வரணும். அப்போ ஏற்கனவே n பை இருக்குது, அப்போ என்ன இல்லை, டவ் இல்லை. அப்போ ஒரு டவ்வால் மல்டிப்ளை பண்ணுங்கள், n பை, அதே மாதிரி ஒரு டவ்வால் டிவைட் பண்ணுங்கள். அகைன் நமக்கு என்ன வேணும், கீழே எங்கள் டினாமினேட்டரில் எங்கள் டவ் இல்லை, டவ் போட்டோம், டி நாட் வேணும் நமக்கு. அப்போ டி நாட் நமக்கு டிவைட் பண்ணுங்கள். அப்போது கீழே டினாமினேட்டர் டி நாட்டால் டிவைட் பண்ணுங்கள், இங்கே ஒரு டி நாட்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள் டினாமினேட்டரில் மட்டும். இப்போ சைன் பை டைம்ஸ் ஆஃப் n tau by t நாட் நமக்கு கிடைக்குது. ஸோ இதிலிருந்து a tau டிவைட் பை டி நாட்டை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, இதெல்லாத்தையும் இங்கே கொண்டு போங்க. sin பை டைம்ஸ் ஆஃப் n tau by t நாட் ஹோல் டிவைட் பை இங்கே என்ன இருக்குது, n பை tau by t நாட் இருக்குது. இந்த டி நாட் இங்கே இருக்குது, n பை tau t நாட் இங்கே கொண்டு போயிட்டேன். அப்போ பாருங்கள், sin பை லேம்டா பை பை லேம்டா ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பையை வெளியில் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பை டைம்ஸ் ஆஃப் n tau by t நாட். ஸோ இந்த இடத்துல லேம்டான்றது என்ன, n tau by t நாட், லேம்டான்றது n tau by t நாட். ஸோ ஃபைனலாக இங்கே அழிச்சிட்றேன். ஃபைனலாக நம்மளுடைய dn ஈக்குவல் டு என்ன, a tau by t நாட். இதை நம்ம என்னலாம் சிங்க்குக்கு மாற்றிக்கலாம், சிங்க் பல்ஸ், சிங்க் ஆஃப் n tau by t நாட். ஸோ இதுதான் ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட். இதை நம்ம எக்ஸ்பென்ஷன் எழுதும் போது சமேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி dnக்கு பதிலாக a tau by t நாட் சிங்க் n tau by t நாட் இன்ட்டு e பவர் ஆஃப் jn ஒமேகா நாட் t. இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இது வேணால் நீங்கள் 2 பை பை t நாட் கூட போட்டுக்கலாம். திரும்பவும் 2 பை பை t நாட் இன்ட்டு t. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் பல்ஸோடைய காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். இதில் நீங்கள் வந்து dn நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த dnன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போது இதனுடைய ஃபேஸ் அண்ட் மேக்னிடியூட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஃபேஸ் அண்ட் நாங்கள் வந்து பிளாட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். dnனுடைய ஃபேஸ் அண்ட் மேக்னிடியூட் பிளாட் நம்ம போட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு சிங்க் தெரிஞ்சிருக்கணும். சிங்க்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்க் லேம்டா எப்படி இருக்குன்னா, இது லேம்டா. அப்போ சிங்க் லேம்டா எப்படி இருக்குன்னா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து சிங்க் பல்ஸ். இது வந்து 1 2 3 4 -1 -2 -3 -4 இது 1. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்க் லேம்டா.
ஸோ லேம்டா ஈக்குவல் டு 0ல் மேக்னிடியூட் 1 இருக்கும். அதே மாதிரி 1 2 3 4ல் உங்களுக்கு வந்து 0 ஆகும் ஆம்ப்ளிடியூட். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே போக போக உங்களுக்கு அப் டு இன்ஃபினிட்டியில் லேம்டா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியில் உங்களுக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து 0 ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சிக்னல் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும். பட் நமக்கு சிக்னல்ஸ் இங்கே தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம கம்யூனிகேஷன் அங்கே அனலைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த பல்ஸ் ஒன்று இருக்குது. இந்த பல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஏ டவு பை டி நாட்டோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ஏன்னா நம்ம மேக்னிடியூட் மட்டும் தான் போட போகிறோம். நாங்கள் இங்கே போடுற மேக்னிடியூட் பிளாட்டுங்க அழிச்சிடுறத. இதனுடைய மேக்னிடியூட் பிளாட் டிஎனுடைய மேக்னிடியூட். ஸோ இப்போது நீங்கள் சிங்க் பல்ஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ 1 இன்ட்டு இது போட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், ஏ டவு பை டி நாட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என், இது வந்து ஸ்பெக்ட்ரம், மேக்னிடியூட் ஸ்பெக்ட்ரம். அப்போ மேக்னிடியூட் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்காது மேக்னிடியூட் ஸ்பெக்ட்ரம். ஏன்னா இது வந்து டிஸ்க்ரீட்டாக தான் கிடைக்கும் நமக்கு. ஏன்னா ஒவ்வொரு என் வேல்யூக்கும் நீங்கள் வந்து n = 0 1 2 3ன்னு போட்டே போனீங்கன்னா யூ வில் கெட் மேக்னிடியூட் ஸ்பெக்ட்ரம். அப்போ வந்து டிஸ்க்ரீட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ n = 0ல் மேக்ஸிமம் ஏ டவு பை டி நாட் கிடைக்கும். இதுவே n = t பை டவு, நெக்ஸ்ட்டு 2t பை டவு, நெக்ஸ்ட்டு 3t பை டவு. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து அப்படி குறைஞ்சிட்டே போகும். அதே மாதிரி தான் நெகட்டிவ்லையும் இது -t பை டவு, இந்த இடத்துல -2t பை டவு, -3t பை டவு. அப்போ ஆம்ப்ளிடியூட் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க்ரீட் ஸ்பெக்ட்ரம். அதனால் நான் லைன்ஸ் போடுறேன், டாட்டடில் போட்டிருக்கேன். இது நீங்கள் ப்ராப்பராக வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். இங்கே மேக்னிடியூட் ஸ்பெக்ட்ரம் வந்து உங்களுக்கு நெகட்டிவில் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறீங்க, நெகட்டிவில் வந்தாலும் பாசிட்டிவ் போயிடும் அதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ. அதே மாதிரி தான் -n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, இது -n வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மேக்னிடியூட் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். இப்போ கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு ரெக்டாங்குலர் பல்ஸை வந்து ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்பாங்க. ஃபோரியர் சீரிஸில் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பெக்ட்ரம் வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்காது. என்ன பல்ஸ் கிடைக்கும், சிங்க் பல்ஸ் கிடைக்கும், டிஸ்க்ரீட் ஸ்பெக்ட்ரம் நமக்கு கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃபோரியர் சீரிஸ். இதே ரெக்டாங்குலர் பல்ஸுக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்பெக்ட்ரம் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டுங்க. இங்கே ஃபோரியர் சீரிஸ்ன்றதுனால ஸ்பெக்ட்ரம் வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்குது, சிக்னல் வந்து ரெக்டாங்குலர் பல்ஸ். இப்போ இதோட ஃபேஸ் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபேஸ் கண்டுபிடிக்கணும் நீங்கள், பட் அது நான் போடல. ஃபேஸ் வந்து ஆங்கிள் டிஎன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது t பை டவ், n = t பை டவ், n = 2t பை டவ், இந்த இடத்துல n = 3t பை டவ். உங்களுக்கு இதுவும் வந்து டிஸ்க்ரீட்டாக தான் இருக்கும், அதனால் டாட்டடில் போகிறேன் நான். t பை டவ்லேருந்து 2t பை டவ் வந்து உங்களுக்கு 180 டிகிரியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு -180 டிகிரி. மற்ற எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 0வாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் 0 டிகிரியில் இருக்கும். 2t பை டவ்லேருந்து 3t பை டவ் வரையும் உங்களுக்கு வந்து 0 இருக்கும். 3t பை டவ்லேருந்து 4t பை டவ் வரையும் உங்களுக்கு ஆங்கிள் வந்து 180 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் -t பை டவ், இங்கே -2t பை டவ், இங்கே வந்து -3t பை டவ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா n வேல்யூ. இந்த இடத்துல +180 டிகிரி. அப்போது -t பை டவ்லேருந்து -2t பை டவ் வரையும் -180 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல மற்ற இடத்துல ஃபுல்லாகவே 0 தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஸ்பெக்ட்ரம். இதை நீங்கள் வந்து அதாவது இந்த டிஎனை வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றி இதை நீங்கள் காம்ப்ளெக்ஸாக மாற்றலாம். ஏன்னா சிங்க் என்ன பண்ணலாம், சைனை மாற்றி சைனை திரும்ப இ பவரில் போட்டு இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட்டாக பிரித்து அப்போது உங்களுக்கு வந்து மேக்னிடியூட் கிடச்சிரும். அதே மாதிரி இமேஜினரி அதாவது ஆங்குலர் அதாவது ஆங்கிள் பார்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கும் அது என்க்கும் நீங்கள் வந்து கிராஃப் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பட் அதை நான் வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணல.
பட் வந்து நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரையும் ரெக்டாங்குலர் பல்ஸுக்கு ஃபோரியர் சீரிஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபோரியர் சீரிஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா டெஃபினட்டாக சிங்க் பல்ஸ் கிடைக்கும். அது டிஸ்க்ரீட்டாக தான் கிடைக்கும். அப்போ ஃபோரியர் சீரிஸ்னாவே கண்டினியூஸ், இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கறது ஃபுல்லாகவே கண்டினியூஸ் டைம் சிக்னலுங்க. கண்டினியூஸ் டைம் சிக்னலில் ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிச்சோம்னா டிஸ்க்ரீட்டில் நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். இதுவே டிஸ்க்ரீட் சிக்னலாக இருந்துச்சுன்னா அவுட்புட்டில் திரும்பவும் அகைன் ஸ்பெக்ட்ரம் வந்து டிஸ்க்ரீட்டாக தான் இருக்கும். அப்போ சிக்னல் வந்து எக்ஸ் வந்து கண்டினியூஸாக இருந்தாலும் ஃபோரியர் சீரிஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து டிஸ்க்ரீட் தான். அதே மாதிரி இன்புட் சிக்னல் எக்ஸ் கொடுத்தாலும் அவுட்புட்டில் ஃபோரியர் சீரிஸ் வந்து நமக்கு வந்து டிஸ்க்ரீட் ஸ்பெக்ட்ரம் தான் கிடைக்கும். ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு ஒரு ப்ராப்ளத்தை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.